as we have announced earlier, we don't have time for testimony for everyone. நாங்கள் ஏற்கனவே அறிவித்தபடி இப்பொழுது எல்லாருக்கும் சாட்சி சொல்வதற்கு சமயம் இல்லை. Therefore we have only appointed testimonies and we'll call them by name. ஆகவே நாங்கள் சில குறிப்பிட்ட சாட்சிகளுக்கு மாத்திரமே இடம் கொடுக்கிறோம். இப்பொழுது சாட்சி சொல்வருடைய பெயரை நாங்கள் அழைப்போம். And each one must not take more than 8 to 10 minutes. ஒவ்வொருவரும் 8 முதல் 10 நிமிஷத்துக்குள்ள 10 நிமிஷத்துக்கு மேல் எடுக்க வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். And now first we'll call upon Sister Lisa, who has come from USA. Praise the Lord. I bring greetings from all of the brethren in the Americas, especially from Pastor Michael Thomas and all of the workers there in the United States. We praise God. We had the blessing of Pastor T.U. Thomas being with us from 1991 until 1999. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் இருக்கிறதான பாஸ்டர் மைக்கேல் தாமஸ் மற்றும் அங்கே இருக்கிறதான எல்லா ஊழியக்காரரிடத்திலிருந்தும் நாங்கள் உங்களுக்கு இந்த அனுதாப செய்திகளை கொண்டு வருகிறோம். பாஸ்டர் T.U. தாமஸ் அவர்களை 1991 வருடம் முதல் 1999 வருடம் வரை நாங்கள் அங்கு எங்களோடு கூட இருக்கக்கூடியதான ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருந்தோம். Prior to that time we had only seen him occasionally at our conventions. அதற்கு முன்பாக ஏதாவது கன்வென்ஷன் வரும்போது அப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் நாங்கள் அவ்வப்போது அவரை சந்தித்திருக்கிறோம். But when he was transferred there to be with us in the West, ஆனால் எங்களோடு கூட இருக்கும்படியாக அவர் அந்த மேற்கத்திய நாடுகளுக்கு மாற்றமாகி வந்தபோது we began to know him in a closer way. நாங்கள் மிகவும் அதிகமாக அவரோடு நெருங்கி பழகி அவரை அறிய ஆரம்பித்தோம். The same year that he came, I was also transferred to the headquarters. அவர் அங்க வந்ததான அதே வருடத்தில் தான் நானும் கூட தலைமையகத்துக்கு மாற்றப்பட்டேன். All of us found Pastor T.U. Thomas to be someone who we could approach. நாங்கள் எல்லாருமே பாஸ்டர் T.U. தாமஸ் அவர்களை நாங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். There in the headquarters we could see how he had a burden for all the servants of God. நாங்கள் எந்த நேரத்திலும் அவரை அணுக முடியும். அங்க தலைமையகத்தில் இருக்கிறதான எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரரை குறித்தும் அவர் ஒரு பெரிய பாரமுடையவராய் காணப்பட்டார். And no matter what his schedule was, he was always on time for morning praising and never missed a prayers. அவருக்கு எப்பேற்பட்ட வேலைகள் இருந்தாலும் எவ்வளவு லேட்டாக தாமதமாக அவர் படுக்கைக்கு சென்றாலும் கூட அவர் அதிகாலையில் ஸ்தோத்திர ஜெபத்துக்கு எப்படியாவது வந்து விடுவார். ஜெபத்திற்கு ஒருபோதும் அவர் தாமதமாக வந்ததில்லை. What we saw was a beautiful prayerful life. அவரில் நாங்கள் கண்டது மிகவும் அழகான ஒரு ஜெப ஜீவியம். He was a right hand help for Pastor Don also while he was there. அவர் அங்கு இருந்ததான அந்த நாட்களிலே பாஸ்டர் டான் அவர்களுக்கும் கூட அவர் ஒரு வலது கை போல உறுதுணையாய் இருந்தார். And we could see that it was such a rest for Pastor Don to have Pastor T.U. Thomas there working with us. அங்கு பாஸ்டர் T.U. தாமஸ் அவர்கள் எங்களோடு கூட இருந்து விதமாக ஊழியம் செய்வது பாஸ்டர் டான் அவர்களுக்கும் கூட ஒரு பெரிய இளைப்பாறுதலாய் இருந்தது என்பதை நாங்கள் அறிந்தோம். In the Americas there are various different languages spoken. அமெரிக்க நாடுகளிலே अनेक விதமான பாஷைகள் பேசப்படுகின்றன. Especially we have a lot of believers and workers also that speak Spanish. விசேஷமாக ஸ்பானிஷ் பாஷையை பேசுகிறதான अनेक ஊழியக்காரரும் விசுவாசிகளும் கூட எங்களுக்கு உண்டு. But Pastor T.U. never allowed language to be a barrier. ஆனால் பாஸ்டர் T.U. அவர்களோ பாஷை ஒரு தடையாய் இருப்பதற்கு அனுமதிக்கவே இல்லை. And after the meetings many times we would see him take an interpreter by the hand and go to speak to the Spanish souls. கூட்டங்கள் முடிந்த பின்பு பாஸ்டர் T.U. அவர்கள் கைப்பிடித்தவர்களாய் அங்க இருக்கிறதான அந்த ஸ்பானிஷ் பாஷையை பேசுகிறதான ஜனங்களோடு கூட பேசும்படியாக அவர் அங்கு செல்வதை நாங்கள் காணக்கூடியவர்களாய் இருந்தோம். When he first came to the States, he actually was our local pastor in Newark. முதலாவதாக அவர் இங்கு அமெரிக்காவுக்கு வந்தபோது யுஎஸ்ஏக்கு வந்தபோது நியூயார்க்கில் அவர் எங்களுக்கு கிளை சபையில் ஒரு பாஸ்டராக ஊழியம் செய்தார். During that time, our Wednesday night Bible studies were all the teachings on Joseph and the teachings on the book of Daniel. அந்நாட்களிலே புதன்கிழமை அன்று கொடுக்கிறதான எல்லா வேத பாடங்களும் யோசேப்பை பற்றியதான வேத பாடமும் தானியேலை பற்றியதான வேத பாடமுமாய் இருந்தன. And one of the main messages that he imparted to all of our hearts was the message of forgiving one another. அவர் எங்களுக்கு அந்நாட்களிலே எங்கள் இருதயங்களிலே வைத்ததான ஒரு முக்கியமான தூது என்னவென்றால் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்பதே. I myself saw Pastor T.U. as a very humble person. Pastor T.U. அவர்கள் மிகவும் தாழ்மையான ஒருவர் என்பதை நானே என் கண்ணார கண்டேன். I remember one instance in particular when I had a misunderstanding with him.
குறிப்பாக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஞாபகம் வருகிறது. எனக்கு அவருடைய ஒரு தவறான அபிப்பிராயம் ஏற்பட்டது. And he called me on the intercom and was correcting me. அவர் இன்டர்காம் மூலமாக என்னோடு பேசி என்னை திருத்தினார். And I remember in my heart I was getting upset. அப்பொழுது என்னுடைய இருதயத்திலே நான் மிகவும் கலங்கி துக்கப்பட்டது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. And by the end of the conversation I was not able to speak because in my unsanctified nature I was very upset. அந்த அவர் என்னிடத்தில் பேசி முடிக்கிறதான அந்த முடிவிலே, அந்த சந்தர்ப்பத்தின் முடிவிலே என்னால் பேச முடியாமல் போயிற்று. ஏனென்றால் என்னுடைய இருதயத்திலே நான் அதிகமாக இதை குறித்து கலங்கினேன். And I told him, Pastor, I'm very sorry, I cannot speak to you now. என்னுடைய பரிசுத்தமாக்கப்படாத சுபாவத்தை நான் நினைவு கூர்ந்தேன் பாஸ்டரிடத்தில். பாஸ்டர், என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் உங்களிடத்தில் இப்பொழுது பேச முடியாது என்று சொன்னேன். By the end of the day I really realized my fault and I wanted to call him and ask forgiveness. ஆனால் உண்மையாகவே அந்த நாள் முடிவதற்குள்ளாக நான் என்னுடைய குற்றத்தை நானே உணர்ந்தேன். அவரை மறுபடியுமாக அழைத்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். Because I knew that I was wrong. ஏனென்றால் நான் தான் தவறு செய்தேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். But before I could call him, he called me. ஆனால் நான் அவரை அழைப்பதற்கு முன்பாக அவரே என்னை கூப்பிட்டார். And he said, Sister, I want to ask your forgiveness. I'm very sorry that I grieved you. அவர் என்னிடத்தில், சிஸ்டர், நான் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன், நான் உங்களை துக்கப்படுத்தினதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று கூறினார். This broke my heart to see his humility when I was the one that was in the wrong. நான் தான் தவறு செய்தவளாய் இருக்கும்போது அவரே விதமாக என்னை அழைத்து என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டது உண்மையாகவே என்னுடைய இருதயத்தை உடைத்தது. அவருடைய தாழ்மையை நான் உணர்ந்து கொண்டேன். As we saw Pastor T.U. working alongside Pastor Don, பாஸ்டர் டானோடு கூட சேர்ந்து பாஸ்டர் டியூ அவர்கள் விதமாக ஊழியம் செய்வதை நாங்கள் பார்த்தபோது there was a beautiful harmony between the two of them. அவர்கள் இருவருக்கும் இடையே மிகவும் இசைந்ததான ஒரு ஒருமைப்பாடு காணப்பட்டது. And whenever there was a difference of opinion, எப்பொழுதெல்லாம் தவறான அபிப்பிராயங்கள் அவர்கள் இருவருக்கும், கருத்து வேறுபாடு அவர்கள் இருவருக்கும் இடையே வருமோ, we always saw Pastor T.U. humble himself and submit fully. பாஸ்டர் டியூ அவர்கள் தன்னைத்தானே முற்றிலுமாய் தாழ்த்தி அந்த சூழ்நிலைக்கு அப்படியே தன்னை ஒப்புக் கொடுப்பதை நாங்கள் கண்டோம். He had a great love and concern for the servants of God and their holy life. கர்த்தருடைய ஊழியக்காரருக்கும் அவர்களுடைய பரிசுத்த ஜீவியத்துக்கும் பாஸ்டர் டான் அவர்கள், பாஸ்டர் டியூ அவர்கள் மிகவும் பாரமும் அக்கறையும் உடையவராய் காணப்பட்டார். And especially in New Jersey when he saw believers who had a calling to serve the Lord. விசேஷமாக நியூ ஜெர்சியில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக இருக்கிறதான ஆட்களை அவர் காணும்போது he would go to their homes once a week to share with them about the ministry, to prepare them to step out and serve the Lord. அவர்களை ஊழியத்திற்கென்று ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் புறப்பட்டு வருவதற்கு ஏதுவாக அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக வாரத்திற்கு ஒரு முறை அவர்கள் வீட்டுக்கு அவர் எப்பொழுதும் செல்வார். Because he used to pray very much for all of us. அவர் எங்கள் எல்லாருக்கும் அதிகமாக ஜெபிப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. God would give him discernment as to when we needed to be corrected. நாங்கள் எந்தெந்த நேரத்திலே திருத்தப்பட வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு பகுத்தறிவை தேவன் அவருக்கு தருவார். And very often after he would give a scolding to one of the servants of God, அடிக்கடி அவ்வப்போது அவர் யாராவது ஒரு ஊழியக்காரருக்கு அவர் ஊழியக்காரரை அதிகமாக திட்டுவார். As a loving father he would give a chocolate bar afterwards. அதன் பின்பு ஒரு அன்புள்ள தகப்பனை போல அவர்களுக்கு ஒரு சாக்லேட் பாரும் கொடுப்பார். Even after Pastor T.U. was brought back to India in 1999, 1999 வருடத்திலே பாஸ்டர் டியூ அவர்கள் இங்கு இந்தியாவுக்கு வந்த பின்பும் கூட he kept a very close touch with all of us there in the Americas. அமெரிக்கா நாடுகளில் இருக்கிறதான எங்கள் எல்லாரோடும் கூட அவர் ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை வைத்திருந்தார். And I was thinking this morning one verse that was very typical of his life. அவருடைய ஜீவியத்தை அதிகமாய் சுட்டிக்காட்டக்கூடியதான ஒரு வசனத்தை இன்று காலையிலே நான் அதிகமாக சிந்தித்தேன். He that seeks the Lord understands all things. கர்த்தரை தேடுகிறவன் எல்லா சகலவற்றையும் விளங்கிக் கொள்ளுவான். Even up until recently, இப்பொழுது கடைசி சமீப காலத்திலும் கூட he would frequently send us messages through email telling us that he was praying for all of us there. அங்க இருக்கிறதான எங்கள் எல்லாருக்கும் ஜெபிப்பதாக அவர் அடிக்கடி எங்களுக்கு இமெயில் மூலமாக செய்தி அனுப்புவார். And just about 1 month ago I personally received an email from him ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பாக எனக்கென்று தனியாக அவர் ஒரு இமெயில் அனுப்பியிருந்தார். telling me that I was very much in his prayers. எனக்காக அவர் அதிகமாக ஜெபிப்பதாக சொல்லி அந்த செய்தி அனுப்பியிருந்தார். I praise and thank God for the fragrant life of Pastor T.U. Thomas.
பாஸ்டர் டியூ தாமஸ் அவர்களுடைய சுகந்த வாசனையுள்ளதான ஜீவியத்திற்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God for the life of Christ that we saw lived out through him during his time with us in the United States. அவர் எங்களோடு கூட அமெரிக்காவில் இருந்ததான அந்த நாட்களிலே கிறிஸ்துவின் ஜீவியம், கிறிஸ்துவை அப்படியே அவர் ஜீவித்து காட்டினதான அந்த ஜீவியத்திற்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for all the prayers that he offered for all of us. எங்கள் எல்லாருக்காகவும் அவர் ஏறெடுத்ததான எல்லா ஜெபங்களுக்காகவும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். Praise God for helping all of us to live such an exemplary life. இவ்விதமாக ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை கர்த்தர் எங்களுக்கு நாங்களும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் கர்த்தரை வேண்டுகிறேன். Praise God also for having brought him to our convention this year. இந்த வருடம் எங்கள் கன்வென்ஷனுக்கு பாஸ்டரை கொண்டு வந்ததற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். God gave him strength to give 2 messages during the main convention. அந்த மெயின் கன்வென்ஷன் போது 2 முறை தூது கொடுக்க கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். To give 2 workers studies in the subsequent workers meetings. அதற்கு பின் தொடர்ந்து வந்ததான ஊழியக்காரரின் கூட்டங்களிலே 2 முறை ஊழியக்காரருக்கு செய்தி கொடுக்க கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். To give the message in one large meeting in New York that we had afterwards. அதன் பின்பு நியூயார்க்கில் இருந்ததான கூட்டங்களிலே ஒரு பெரிய கூட்டத்திலே ஒரு தூது கொடுக்கவும் கர்த்தர் அவருக்கு கிருபை தந்தார். And to take 6 workers for the ministry in this last convention. இந்த கடைசியாக நடந்த கன்வென்ஷனிலே 6 ஊழியக்காரரை இந்த ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கும்படியாகவும் கர்த்தர் அவருக்கு கிருபை தந்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now we'll call upon Sister Pauline. She's come from Europe. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I feel it a great privilege to come and give a testimony of our dear pastor. நம்முடைய அருமையான பாஸ்டரை குறித்து இங்கு வந்து சாட்சி கொடுப்பதற்கு இது எனக்கு ஒரு ஸ்லாக்கியமாக நான் இதை எண்ணி கருதுகிறேன். I personally knew him from the time he arrived in Europe at 1980. 1980 வருஷத்திலே அவர் ஐரோப்பாவுக்கு வந்ததான அந்த சமயம் முதற்கொண்டு நான் அவரை தனிப்பட்ட விதத்தில் நன்றாக அறிந்திருக்கிறேன். I was with another sister Milka, and we were looking for him. We couldn't find him. நானும் இன்னொரு சிஸ்டர் மில்காவும் அவரை தேடினோம், அவரை எங்களால் காண முடியவில்லை. Finally we went to the information place and found that he was there trying to help a fellow passenger. அதன் பின்பு நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதான அந்த இடத்திற்கு சென்று கண்டுபிடித்த போது அங்கு தன்னோடு கூட பிரயாணம் செய்ததான ஒருவருக்கு உதவி செய்யும்படியாக அங்கு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். He really showed his concern for others. மற்றவர்களுக்கு அவர் உண்மையாகவே அவர்களுடைய நலனை கருதுகிறவராய் இருந்தார் என்பதை வெளிப்படுத்தினார். Myself personally, I only got to know him during the time that he was in England. அவர் இங்கிலாந்தில் இருந்ததான அந்த நாட்களில் தான் நான் அவரை அதிகமாக தனிப்பட்ட விதத்தில் அவரை அறிய முடிந்தது. But he found that he was very easy and wanting to adjust. ஆனால் அவரோ எல்லா விதங்களிலும் இணைந்து கொடுக்கக்கூடியவராய் இருந்தார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். And to adjust himself, especially to the different the language. Although he could speak English, there were certain things that he needed to adjust. அவரால் ஆங்கில பாஷை பேச முடிந்தது, ஆனாலும் கூட இன்னும் சில காரியங்களிலே அவர் ஒத்துப்போய் இசைந்து போக வேண்டியதான சில காரியங்கள் இருந்தது. He wanted to be an example to others. அவர் மற்றவர்களுக்கு உண்மையாகவே ஒரு முன்மாதிரியாக இருந்தார். One day he knocked the car a little bit. He knocked the car a little bit. ஒரு நாள் அவர் காரிலே ஒரு சிறு விபத்து ஏற்படக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் உண்டாயிற்று. It wasn't really much. அது பெரிய ஆபத்தாய் ஒன்றும் இருக்கவில்லை. But he came to me and said, you know, the Lord has asked me to confess this to you. அப்பொழுது அவர் என்னிடத்தில் வந்து கர்த்தர் இதை உங்களிடத்தில் அறிக்கை செய்யும்படியாக என்னிடம் சொன்னார் என்று கூறினார். That I may learn humility. அப்பொழுதுதான் அவர் எவ்வளவு தாழ்மையுள்ளவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். And I think this should be a practice in the faith. Servants of God, please, servants of God, don't come now. Just be there. ஊழியக்காரர் இப்போ தயவு செய்து வர வேண்டாம். இந்த ஒரு சுபாவம் நம்முடைய விசுவாச வீடுகளிலும் நாங்கள் எல்லாரும் எங்கள் ஜீவியத்திலே பயிற்சிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். That if anybody broke anything in the faith, then they must just come and humble themselves and confess. அது முதற்கொண்டு விசுவாச வீட்டில் யாராவது ஏதாவது ஒரு பொருளை உடைத்து விட்டாலும் உடனடியாக வந்து தங்களை தாழ்த்தி அதை அறிக்கை செய்வார்கள். There was a great help in the faith. I mean, it still exists. It was a great help in the faith home when people admit their mistakes. இவ்விதமாக விசுவாச வீடுகளில் இருக்கிறவர்கள் தங்கள் குற்றங்களை ஒத்துக்கொள்ளும் போது அது விசுவாச வீட்டில் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாய் காணப்பட்டது. Because it teaches us humility. அது நமக்கு தாழ்மையை கற்பிக்கிறது. He loved God passionately. அவர் மிகவும் ஆர்வத்தோடு உள்ளான இருதயத்திலிருந்து கர்த்தரை அதிகமாய் நேசித்தார்.
And I think we all know that I think he applied to come for the ministry about 9 times. அவர் ஏறக்குறைய 9 முறை ஊழியத்திற்கு வரும்படியாக பிரயாசப்பட்டார் என்று நான் எண்ணுகிறேன். He loved God and he wanted to serve him. அவர் தேவனை நேசித்தார், அவருக்கு ஊழியம் செய்ய விரும்பினார். And in spite of the fact that he was turned away so many times, he persisted until the Lord accepted him. அவர் இத்தனை முறை அவரை ஊழியத்திற்கு வேண்டாம் என்று தள்ளிவிட்டாலும் கூட மறுபடியுமாக தொடர்ந்து அவர் ஊழியத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்தார். கர்த்தர் அவரை ஏற்றுக்கொண்டார். He had a great love for souls. அவர் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் பாரமும் ஆவலும் உடையவராய் இருந்தார். And he would really search people out. அவர் உண்மையாகவே ஜனங்களை தேடி செல்வார். Those especially the family relatives of our believers, he would go after them. எங்களுடைய விசுவாசிகளின் உறவினர்கள் அங்கு இருப்பார்கள், அவர்களை எல்லாரையும் இவர் தேடி செல்கிறவராய் இருந்தார். Irrespective of the state that they were in. அவர்கள் இருந்ததான அந்த நிலவரத்திலிருந்து அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருந்தார். And God gave him a harvest of souls. கர்த்தரோ அவருக்கு ஆத்துமாக்களின் அறுவடையை தந்தார். He was one who loved to be in harmony with others in the faith home. விசுவாச வீட்டில் இருக்கிறதான மற்ற எல்லாரோடும் கூட சேர்ந்து ஒத்துப்போய் அவர்களோடு இசைந்து ஜீவிக்கிறவராய் அவர் இருந்தார். There's so many things that he had to learn and adjust to when he came to the West. அவர் மேற்கத்திய நாடுகளுக்கு வந்தபோது அவர் கற்றுக்கொண்டு அவர் அதிகமான காரியங்களிலே இசைந்து போகக்கூடியதான காரியங்கள் அதிகமாக இருந்தன. There was a lot of things that I had to learn also from him. நானும் கூட அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் அதிகமாக இருந்தன. And I would say whenever we had a difference, எங்களுக்கு இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்தபோது we would go to a certain room in the faith home. நாங்கள் விசுவாச வீட்டில் ஒரு அறைக்கு செல்வோம். And we would discuss the matter. அந்த விஷயத்தை குறித்து நாங்கள் சம்பாஷிப்போம். And every time we came to a place of understanding. ஒவ்வொரு முறையும் நாங்கள் இருவரும் காரியங்களை விளங்கிக் கொள்ளக்கூடியதான ஒரு நிலவரத்தில் தான் காணப்பட்டோம். Each understood the other point of view. மற்றவர்களுடைய கருத்தை நாங்கள் இன்னொருவர் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருந்தது. We prayed and came away united. நாங்கள் ஜெபித்துவிட்டு பின்பு ஐக்கியப்பட்டவர்களாய் தான் வெளியே வருவோம். This was a very helpful habit that we both had. எங்கள் இருவருக்கும் இருந்ததான இந்த சுபாவம் எங்கள் இருவருக்குமே உதவி செய்யக்கூடியதா இருந்தது. I thank God because we were always free to express ourselves. நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் எங்களுடைய நிலவரத்தை அப்படியே வெளியெடுத்து சொல்லக்கூடியதான ஒரு நிலவரம் எங்களுக்குள்ளே காணப்பட்டது. He was a man who was really himself. அவர் தன்னுடைய உண்மையான நிலவரத்திலே அப்படியே தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். If you met him, you knew that you were talking to the real man. அவரை நீங்கள் சந்தித்து அவரோடு பேசினால் அவர் உண்மையாக அவர் எவ்விதமாக இருக்கிறாரோ அவர் அப்படியே தான் இருப்பார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருந்தது. Even when he came over here, அவர் இங்கு வந்த போதும் கூட he kept in touch. அவர் எங்களோடு கூட தொடர்பு வைத்திருந்தார். We never felt that he had gone away and left us. அவர் எங்களை விட்டு போய்விட்டார் என்கிறதான ஒரு உணர்வே எங்களுக்கு இருக்கவில்லை. I think he was always aware of all that was happening in England and France. இங்கிலாந்திலும் பிரான்ஸ் தேசத்திலும் நடந்ததான எல்லா சம்பவங்களையும் குறித்து அவருக்கு எப்போதும் ஒரு அறிவு உண்டாயிருந்தது. Many things will be said about him in appreciation for his life. அவருடைய வாழ்க்கை அவருடைய ஜீவியத்தை குறித்து மெச்சிக்கொள்ளக்கூடியதான அநேக காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளன. But I believe the best would be to put his examples into our life and practice them. ஆனால் அவர் ஜீவியத்தில் விதமாய் இருந்த சுபாவங்களை மெச்சிக்கொள்வதை பார்க்கிலும் அவர் ஜீவியத்தில் நாம் கண்டுகொண்ட எல்லா காரியங்களையும் நம்முடைய ஜீவியத்தில் அனுபவமாக்கிக் கொள்வதே நமக்கு சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். And let us remember that whatever the life that we see of him, it was only because of the Lord. அவருக்குள்ள எந்த ஜீவியம் காணப்பட்டதோ அதெல்லாம் கர்த்தரால் மட்டும்தான் என்பதை மாத்திரம் நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். Because I was with him in the early days, now I was able to see a real change in his life. ஏனென்றால் ஆரம்ப நாட்களிலே நான் அவரை சந்தித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுதோ அவருடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் கண்டேன். One problem I used to have with him, that he used to have everything to be done immediately. One problem I had with Pastor T.U. நான் பாஸ்டர் டிவின் இடத்திலிருந்து பெற்றதான ஒரு காரியம், he wanted things to be done immediately. எல்லா காரியங்களும் உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். But I was a person that had to think about it very carefully, and maybe after so many weeks I would make a decision. ஆனால் நானோ அநேக வாரங்கள் கடந்த பின்பு அந்த காரியத்தை குறித்து அதிகமாக யோசித்து அதன் பின்பு தீர்மானம் எடுத்து செய்யக்கூடியவளாய் இருந்தேன். But I think it was very good because he was able to slow down and I was able to be quicker in my decisions.
ஆனால் அது மிகவும் நன்மையாக இருந்தது என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் மெதுவாக காரியங்களை செய்வார். நானும் மிகவும் துரிதமாக தீர்மானங்களை எடுத்து காரியங்களை துரிதமாக செய்கிறவளாக இருந்தேன். The person that we are speaking about today is someone who accepted and was willing to learn from the Lord. இன்று நாம் யாரை குறித்து பேசுகிறோமோ அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்கிறவராய் இருந்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். Many of us would like to testify of what he meant to each one of us. கர்த்தருக்கு முன்பாக அவர் நாம் ஒவ்வொருவருக்கும் என்னவாக இருந்தார் என்பதை சொல்லி குறித்து தான் நாம் சாட்சி கொடுக்க விரும்புகிறோம். But the best testimony is that we should live we should rededicate our life. ஆனால் இது எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு சிறந்த சாட்சி என்னவென்றால் நம்முடைய ஜீவியத்தை மறுபடியுமாக நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதே ஆகும். And put all the teachings that the Lord gave him into our very lives. May God bless you. அவர் கர்த்தர் அவருக்கு தந்ததான எல்லா போதகங்களையும் உபதேசங்களையும் நம்முடைய ஜீவியத்திலே நாம் சொந்தமாக்கிக் கொள்வதே நமக்கு சிறந்ததாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now we will call upon Sister Christy to come forward and testify. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த அருமையான பாஸ்டரை குறித்து சில வருஷங்களாக நான் அறிந்திருக்கிறேன். I knew about this beloved pastor for the past few years. அவரிடத்தில் அநேக நல்ல குணங்களை நான் கண்டிருக்கிறேன். I have seen many good characters in him. விசேஷமாக எல்லாரும் சொல்லுறது போல அவருக்கு ஒரு தகப்பன்ற சுபாவம் காணப்பட்டது. Especially as everyone says, he had the nature of a father. அவரிடத்தில் ஜாதி பாஷை தேச வித்தியாசத்தை நாங்கள் கண்டதே கிடையாது. We had never seen in him any distinction of caste or creed or language. அவர் எல்லாரையும் ஒருபோல நேசிக்கொடுதான் இருத்தை கத்தெடுத்திருந்து பெற்றிருந்தார் என்று சொல்லலாம். We can say that he had received from the Lord a heart to love everyone alike. நான் மற்றவங்க எல்லாரும் சொல்வது போல அவர் பரிசுத்தகாமே வைராக்கியம் உள்ளவராகவே இருந்தார். As everyone else said, he was very zealous for holiness. அவருடைய மரணத்தை குறித்து கேள்விப்பட்ட போது எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாகவே காணப்பட்டது. When we heard about his death, it was a real shock to us. ஏனென்றால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. Because we did not expect that such a thing would happen. ஆனால் நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது கர்த்தர் சில வசனங்களின் மூலமாக எங்களை ஆறுதல் படுத்தினார். But as we kept praying much, the Lord comforted us through certain verses. யோசுவா 1ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசினார். The Lord spoke certain verses from Joshua chapter 1. அது தேவன் யோசுவாவோடு பேசினதான ஒரு சம்பாஷணை. It was a conversation between God and Joshua. என் தாசனாகிய மோசே மறுத்து விட்டார், நீ எழுந்து இந்த ஜனங்களை கானானுக்கு கூட்டிக் கொண்டு போ என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord tells him, Moses, my servant is dead. Now therefore arise and go over this Jordan and lead this people into Canaan. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொல்கிறார். As I was with Moses, so I will be with thee. நீ திடம் கொண்டு தைரியமாயிரு என்று சொல்கிறார். He says, be strong and of a good courage. அந்த வசனங்கள் எங்களை மிகவும் ஆறுதல் படுத்தினது. These verses comforted us much. நம்முடைய இயேசு எல் ஷடாவா இருக்கிறார். Our Jesus is El Shaddai. நமக்காக எல்லாவற்றையும் முன்னதாகவே கருதி செய்கிறவராக இருக்கிறார். He is one who does all things for us, being concerned about it much beforehand. அப்படி நாம் ஒன்றுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Therefore there is no need for us to be worried about anything. நம்முடைய பரிசுத்தவான்க நம்மளை விட்டு கடந்து போகிறது நம்முடைய ஒரு மாதிரியோட ஜீவத்தை வைத்து கடந்து போயிருக்கிறார்கள். Our saints who have passed on before us have left behind for us as an exemplary life. அவருடைய மாதிரியெல்லாம் நாம் பின்பற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are also duty bound to follow their example. அவர் ஒரு எப்போதும் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாகவே காணப்பட்டார். He was a man who was always seen in the presence of God. அதனால் அவர் எங்களுக்கு ஒரு தூது கொடுக்கும்போது வேத பாடம் கொடுக்கும்போது நாங்கள் தேவ சமூகத்தை அனுபவித்தோம். Whenever he gave a message, whenever he gave us a study, we were able to experience the presence of God. ஒவ்வொரு வேத பாடத்திலையும் எனக்கு தேவையான ஆலோசனைகள் இருக்கும். In every Bible study, we would have counsel which we really needed. அப்படி ஒரு அருமையான பரிசுத்தமான நாங்கள் இழந்து விட்டோம். We have lost such a beautiful saint. ஆனால் அதே இடத்துல கர்த்தர் அநேகரை எடுத்து தரதுக்கு அவருக்கு வல்லமை உண்டு. But the Lord is able to raise up many more people in his place. நம்முடைய தேவன் எச்சடாவாக இருக்கிறபடினால நாம் அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு அவரை மாத்திரம் பார்த்து கொண்டு அவரை போல மாற்றப்பட்டு அவருடைய
அவருடைய வரியில் காணப்பட நம்ம ஆயத்தப்படுத்துவாராக. Because our God is El Shaddai, may the Lord enable us to trust and lean only on Him, look unto Him alone, and prepare ourselves for His coming. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise Lord. Now we'll go on to our testimonies. We are calling Brother T.U. Varghese, who is our younger brother to our late chief pastor, and he will come forward and testify. மறுபடியும் சாட்சியை நாம் தொடங்குகிறோம். Sorry, it's T.Y. Varghese. When I stand here, faintly I recall there was an illiterate woman tucked away in a corner of a village called South Paravur. தெற்கு பர்வூர் என்கிறதான ஒரு கிராமத்தில் கல்வியறிவு இல்லாததான ஒரு ஸ்திரீயை குறித்து, ஒரு பெண்ணை குறித்து நான் இவ்விதமாக நிற்கும்போது எனக்குள் இவ்விதமாக ஞாபகப்படுத்துகிறேன். Calling your second son, Kunyappa, if you keep on making mistakes, rather if you forget things time and again, your father and eldest brother will beat you left right. அவர்களது இரண்டாவது மகனாக, இப்போதும் தவறு செய்கிறவனாக, குறும்பு செய்கிறவனாக, ஏதாவது தவறுகள் இழைத்தால் தகப்பனும் மற்றும் அண்ணனும் சரியாக அடித்து சீர்திருத்தக்கூடியதான நிலவரத்தில் அவர் சொல்லப்பட்டிருந்தார். Ask Kunyappan how he was. He kept on making mistakes, and in turn he got beatings too. குஞ்சப்பனாகிய இவரோ தொடர்ச்சியாக தவறுகளை செய்து கொண்டும் அதுக்கேற்றதான அடிகளை வாங்கிக் கொண்டே தான் இருந்தார். That Kunyappan was battered, ridiculed, humiliated, and even excommunicated from his church by the local parish priest. அங்கிருந்ததான லோக்கல் பாரிஸ் பிரீஸ்ட் மூலமாக அந்த திருச்சபையிலிருந்து தாழ்த்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு அதிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டவும் செய்தார். The very Kunyappan later on became Pastor T.U. Thomas. அந்த அதே குஞ்சப்பன் தான் பிற்பாடு பாஸ்டர் T.U. தாமஸாக மாறினார். By saying that, I did not mean that after becoming pastor he was perfect. நான் இதன் சொல்வதன் மூலமாக பாஸ்டராக மாறின பிற்பாடு அவர் பூர்ணராகிவிட்டார் என்று நான் சொல்ல வரவில்லை. As many of us heard today, he was separated from others because of his loving nature. அவர் நாம் அநேக சொல்வதை கேட்பது போல தன்னுடைய அன்புள்ள சுபாவத்தின் மூலமாக அநேகரிடத்திலிருந்து அவர் வேறு பிரிக்கப்பட்டார். Even though I lost my biological brother, the Lord honored him. சரீர பிரகாரமான என் சகோதரனை நான் இழந்திருந்தாலும் தேவனோ அவரை கனப்படுத்தி விட்டார். I am sure the doors of heaven must have been widely opened for his beloved servant by his master. தன்னுடைய எஜமானை சேவித்ததான தன்னுடைய ஊழியக்காரனை அழைக்கும்படி பரலோகத்தின் வாசல்கள் விரிவாக விசாலமாக திறந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I am not at all unhappy because I know what his desire was. நான் இந்த விஷயத்தில் துக்கமாகவே இல்லை. அவருடைய உள்ள வாஞ்சை என்னதென்பதை நான் அறிந்துதான் இருக்கிறேன். I would like to cite one instance whereby I clearly understood he was waiting for his departure. அவர் இவ்விதமாக இங்கிருந்து கடந்த ஆண்டவரிடத்தில் போக காத்திருந்தார் என்பதை பற்றிதான ஒரு சம்பவத்தை மாத்திரம் கூறி செல்ல வாஞ்சிக்கிறேன். In the month of May, to be precise, the 6 months back, when I was speaking to him something, in out of 10 he asked me something. மே மாதம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு என்ன நான் எண்ணுகிறேன், நான் அவரிடத்தில் சில காரியங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த பேசுகிற விஷயமே அல்லாமல் மற்றொரு காரியத்தை அவர் பேச ஆரம்பித்தார். தொலைபேசியில் He called me, my name is Kunyamon. Kunyamon, we are 3 brothers and 1 sister. அவர் என்னுடைய பேர் சொல்லி, குஞ்சுமோன், நாம் 3 சகோதரர்களும் ஒரு சகோதரியுமாக இருக்கிறோம்.
Do you know, most poorest people, when they come out for serving the Lord, they bring in their share and they give it to me. அநேகர் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று புறப்பட்டு வரும்போது தங்களுடைய சொந்த பங்கு வீதங்களை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுக்கிறார்கள். Kunjamon, what about my share? குஞ்சுமோன், என்னுடைய பங்கு என்ன? Then he also pointed out that we got 22 cents அவர் property. எங்களுக்கு நம்முடைய சொத்து 22 சென்ட்டுகள் இருக்கிறதல்லவா என்று அதை குறித்து பேசினார். Then I did correct him. Kochetan, I don't think we got 20 cents. I think we have 16 cents. அப்பொழுது நான் அவரை பார்த்து சற்று நான் சீர்திருத்தி கரெக்ட் பண்ணி நான் சொன்னேன், 22 சென்ட் அல்ல 16 சென்ட்டுகள் என்று தான் நான் எண்ணுகிறேன் என்று நான் சொன்னேன். Okay, if you say that, okay, then I need that share of 4 cents. அது அவிதமாக இருக்கும் என்று நீ சொல்வாய் என்றால் எனக்கு அந்த 4 சென்ட்டுகள் தேவை என்று சொன்னார். Of course, immediately he added that I know you have not taken anything from home, rather you gave it home, but I need that share. If I ask my eldest brother, I don't think he will be willing to give it to me. அவர் சொன்னது, வீட்டுக்கு நாம் எதையும் எடுத்துக்கொண்டு போகிறதில்லை என்று நாம் அறிவோம். நான் நம்முடைய அண்ணனிடத்தில் அதை சொல்வோம் என்றால் அவர் அதை கொடுப்பாரோ இல்லையோ என்று அறியேன், ஆகவே உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றார். I told Kochetan, don't worry, I will send that money to you. நான் சொன்னேன், இதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த பணத்தை நான் உங்களுக்கு அனுப்பி தருகிறேன் என்று நான் சொன்னேன். But he also told me, find out the market share. You find out from Mary, my sister. அப்பொழுது அவர் சொன்னார், மார்க்கெட்டில் எவ்வளவாக அதனுடைய விலை போகிறது என்பதை உன்னுடைய சிஸ்டரிடத்திலிருந்து அதை நீ அறிந்து கொள் என்றும் சொன்னார். Since our house was closer to junction, that plot fetches little good money. எங்களுடைய வீடு ஜங்ஷனுக்கு அருகாமையில் இருந்தபடியினால் அது ஒரு நல்ல விலை போகக்கூடியதாகவும் இருக்கிறது. Then when I came to know from my sister, I told him this is what exactly what we are going to get. Then he said, all right, he sent it to me. என்னுடைய சகோதரிடத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் அறிந்த பிற்பாடு நான் அந்த காரியங்களுடைய விவரங்களை எல்லாம் அவரிடத்தில் நான் சொன்னேன். Then he told me one more request I have to make. அப்பொழுது அவர் சொன்னது, உங்களிடத்தில் நான் சொல்ல வேண்டியதான மற்றொரு வேண்டுகோளும் உண்டு. In 1999, 7 years back, when you came to visit me, you had taken a Bible from me for which you are not paid for. 1999 ஆண்டு நீ வந்தபோது என்னிடத்திலிருந்து ஒரு வேத புத்தகத்தை நீ வாங்கி சென்றாய், அதுக்குரியதான கிரயத்தை இன்னும் செலுத்தவில்லை. Of course you have paid me on so many occasions, but for this you did not pay. அநேக முறைகள் காரியங்கள் நிமித்தமாக கிரயத்தை நீ செலுத்தினது உண்டு, ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு இன்னும் நீ பணத்தை செலுத்தவில்லை. Then I asked Kochetan, how much you price it? அப்பொழுது நான் சொன்னேன், விலை என்னன்னு சொல்லுங்கள். Because it was a very good Bible with reference and all that. Then he said, no, you tell me how much you will pay. அது ஒரு நல்ல பைபிள், நல்ல ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கிறது, அதனுடைய விலை என்ன சொன்ன போது, விலை நீ சொல்லு என்று அவர் என்னிடத்தில் சொன்னார். Then I told him the amount. அப்பொழுது நான் அவரிடத்தில் அதனுடைய கிரயத்தை சொன்னபோது, then he said, it's fair enough. He said, fair enough. அது போதும். Then I did ask him, this money you want me to send which pastor's name? அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், இந்த பணத்தை எந்த பாஸ்டருடைய பேரில் அனுப்பி தர வேண்டும்? No, you send it in my name only. இல்லை, நீ என்னுடைய பேரிலே அனுப்பி கொடு என்று சொன்னார். I made a demand draft, I sent it in his name. நான் ஒரு டிடி எடுத்து இவருடைய பேரிலே அனுப்பி கொடுத்தேன். Immediately I have written my cell number in that. When he received that, he called me, never he calls me back, but that particular occasion he called me and said, Kunjamon, I got it, God will bless you. அவர் ஒருபோதும் என்னிடத்தில் தொலைபேசியில் அழைப்பது கிடையாது, ஆனால் அந்த குறிக்கப்பட்ட இந்த சம்பவத்திலோ அதை பெற்றுக்கொண்ட உடனே, குஞ்சுமோன், இதை நான் பெற்றுவிட்டேன் என்று அதை குறித்து சொன்னார். That moment I really understood he was waiting for his calling. அந்த க்ஷணத்திலே நான் அறிந்து கொண்டேன், இவர் தன்னுடைய பரம அழைப்புக்காக காத்திருக்கிறார் என்பதை. Therefore I am happy to stand here. There are many instances whereby he told me that being I am a servant of God, you don't take my name unduly. இன்னும் அவரை குறித்து சொல்வதற்கு ஏராளமான காரியங்கள் உண்டு. நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிற நிமித்தமாக தேவையில்லாத விதத்தில் என்னுடைய பெயரை எடுத்து நீங்கள் உபயோகிக்க கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார். Rather, if it is possible, if you introduce to someone, don't tell you are brother T.U. Thomas.
நீ யாரிடமாவது உன்னை நீ அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியதான நேரங்கள் வரும்போது நீ பிரதர் பாஸ்டர் டியூ தாமஸுடைய சகோதரன் என்று நீ சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். Not that he doesn't want to be known as my brother or me to be known as his brother, but the thing is that I should not get any undue benefit. நான் அவருடைய சகோதரன் என்றோ அவருடைய சகோதரன் என்றோ சொல்லவே வேண்டாம் என்றல்ல, தேவையில்லாத வேண்டாத ஒரு நன்மையை தேடிக்கொள்ள வேண்டாம் என்பதுதான். For hearing my testimony, many of our dear ones, rather who are relatives, they have not come to this faith. At least this time they should make up their mind and they should accept Jesus as their personal savior. இந்த சாட்சி அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறதான நேரத்தில் இன்னும் இந்த ரட்சிப்புக்குள் இந்த அனுபவத்துக்குள் வராத அநேகர் உண்டு. அவர்களும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சொந்தக்காரர்கள் எங்களுடைய சொந்தக்காரர்கள் இந்த ரட்சிப்புக்குள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். I would like to conclude my testimony by singing a chorus. I am not a singer. If sisters can help me out, I would like to sing that chorus. நான் ஒரு பாடலோடு ஒரு கோரஸோடு கூட இந்த சாட்சியை நான் முடித்துக் கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். நான் ஒரு நல்ல பாடகன் அல்ல, ஆகவே எனக்கு சகோதரிமார்கள் கூட நான் பாடும்போது உதவி செய்யும்படியாக நான் வேண்டுகிறேன். That was his favorite song. அது அவருடைய மிகவும் விருப்பமான ஒரு பாடல். When we all get to heaven, what a day of rejoicing that will be. Praise the Lord when we all see Jesus, Sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing that will be. Praise the Lord when we all see Jesus, we'll sing and shout the victory. Praise the Lord. Now we'll call upon the brethren from London. They are presenting a special song. இப்பொழுது லண்டனிலிருந்து வந்திருக்கிறதான சகோதரர்கள் ஒரு விசேஷமான பாடலை நமக்கு முன்பாக பாடுவார்கள். Praise the Lord. This morning we'd just like to sing a song. It was one of Pastor Tiu's favorite songs. He always used to tell us that old is gold, and he often chose songs that were written many years before any of us were born. This one song he sang very often in London. The words say, "Heaven came down and glory filled my soul. When at the cross my Savior made me whole. My sins were washed away and my night was turned to day. Heaven came down and glory filled my soul." And the last verse he always rejoiced when he sang, "Now I have a hope that will surely endure. After the passing of time, I have a future in heaven for sure, there in those mansions sublime. And it's because of that wonderful day, when at the cross I believed, riches eternal and blessings supernal from his precious hand I received." Praise the Lord. What a wonderful, wonderful day, day I will never forget. After the wandering darkness away, Jesus my Savior I met. Oh, what a tender, compassionate friend, He met the need of my heart. Shadows dispelling with joy I
precious hand I received. Heaven came down and glory filled my soul. When at the cross my Savior made me whole. My sins were washed away, and my life was turned today. Heaven came down and glory filled my soul. For the last time, heaven came down. Heaven came down and glory filled my soul. If you want to lift your hand, you may lift your hand. When at the cross, my Savior made me whole. Oh, let's worship Him this morning. My sins were washed away, and my life was turned today. Heaven came down and glory filled my soul. Amen. Thank you and God bless you. Now we'll call upon Pastor Martin from New Zealand to come forward and give a testimony. Praise the Lord. I praise and thank the Lord for giving me this great privilege of being able to say a few words concerning the beautiful life of our beloved pastor T.U. Thomas. நம்முடைய அருமையான பாஸ்டர் டி.யு. தாமஸ் அவருடைய வாழ்க்கையின் அழகான வாழ்க்கையை பற்றி சில வார்த்தைகள் சாட்சியாக பகிர்படி தேவன் எனக்கு கொடுத்ததான ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise and thank the Lord for giving me the opportunity to know him personally when he became the chief pastor and he came and visited us in Singapore. அவர் தலைமை பாஸ்டராக மாறி எங்களை சந்திக்கும்படியாக சிங்கப்பூருக்கு வந்தபோது தனிப்பட்ட விதத்தில் அவரோடு நான் சந்திக்கும்படியாக எனக்கு கிடைத்ததான வாய்ப்புகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I got acquainted with him and I was able to see the great humility and the great sacrifices that he was making, and I could see that in his life. நான் அவரோடு பழக ஆரம்பித்த போது அவருக்குள் இருந்ததான பெரிதான தாழ்மையும் தியாக வாழ்க்கையும் நான் என்னால் கண்டு உணர முடிந்தது. And I really praise God and thank God because I found him to be a great a man of prayer, and at the same time I knew that he was all the time praying for us. இவர் ஜெபிக்கிறதான ஒரு பெரிதான மனிதனாகவும் அவர் இப்போதும் எங்களுக்காக விண்ணப்பங்களை இருக்கக்கூடியவராக நான் காணக்கூடியதாக இருந்தது. He was a person who was approachable, and anyone and everyone could approach him regardless of what their status was. இப்பேற்பட்டதான நிலவரத்தில் இருந்தாலும் சரி, யார் வேண்டும் என்றாலும் அவரை எப்போது வேண்டாலும் அணுகக்கூடியதான ஒருவராக அவர் இருந்தார். And I remember that there were many times when he came to Singapore and I was able to go and approach him and tell him the problems that I faced. சிங்கப்பூருக்கு வந்ததான அநேக முறை நான் அவரை அணுகி நான் சந்தித்து வந்ததான பிரச்சனைகளை அவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இருந்ததை நான் நினைக்கிறேன். And I thank God for the beautiful advices that he has given me, and I found that to be really applicable in my own personal life. எனக்கு அவர் கொடுத்ததான அழகான புத்திமதிகளுக்காகவும் அது என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே நான் அபியாசப்படுத்துவதற்கு பொருத்தமாக இருந்தது என்று நான் அறிந்திருக்கிறேன். At one time I remember when I just came down from Canada back to Singapore, and I was facing a certain crisis in my own personal life, and at the time I remember how he used to call me up almost every Saturday morning, and he used to pray for me on the phone, and he used to advise me, and I found that prayer really worked in my life, and it was a great support for me and an encouragement for me. கனடாவிலிருந்து நான் சிங்கப்பூருக்கு வந்தபோது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சந்தித்து வந்ததான பிரச்சனைகள் நிமித்தமாக நான் அவரை சந்திக்கவும் அதோடு கூட அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் தொலைபேசி மூலமாக என்னை அழைத்து எனக்காக ஜெபித்து எனக்கு விதமாக உற்சாகப்படுத்துவதும்
என்னுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய காரியங்கள் எனக்கு ஒத்தாசையாக அமைந்திருப்பதை நான் உணர முடிந்தது. When I was transferred to New Zealand, I remember the time that he called me up to the room and he spoke to me and he said, well, I'm committing this even though you are being posted, but yet one thing I would like to tell you that always we must be found in the center of the perfect will of God and in the plan of God. நியூசிலாந்துக்கு இடமாற்றமாக அனுப்பப்பட்ட போது தன்னுடைய அறையில் என்னை அழைத்து இவ்விதமாக நான் இடமாற்றமாக அனுப்பினாலும் கூட தேவனுடைய பூர்ணமான சித்தத்தின் மத்தியிலும் தேவனுடைய திட்டத்தின் மத்தியில் தான் எப்போதும் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று என்னை குறித்து புத்திமதி சொன்னார். And from that day onwards, I remember every day I used to pray, Lord, keep me in the center of thy perfect will and in the center of thy perfect plan. அந்த நாள் துவங்கி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் மத்தியிலும் உம்முடைய பூர்ணமான திட்டத்துக்குள்ளும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று தொடர்ந்து நான் ஜெபிப்பதுண்டு. I really praise God. I thank God for his beautiful life. And one thing that I can see was something that was very outstanding in him was he was a man who stood firm for the truth. இவரிடத்தில் பெற்றதான் அநேக காரியங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்விடத்தில் நான் கண்ட ஒரு காரியம் சத்தியத்துக்காக எப்போதும் நிற்கக்கூடியதான தனித்துவம் வாய்ந்த ஒருவராகவே இவர் திகழ்ந்தார். And I really praise God. I thank God because one thing that I saw was that he brought great discipline into the church. ஒரு காரியம் நான் கண்ட பெரிய விஷயம் என்னவென்றால் சபைக்குள்ளே சரியான ஒரு ஒழுங்கை கொண்டு வந்து சேர்த்து விட்டார். Not only that, I found that he also published many booklets concerning the various truths and doctrines of our church, and that has become a great blessing to many of us. சபையின் சத்தியங்களையும் உபதேசங்களையும் பற்றிதான நிறைய காரியங்கள் புத்தகங்களை அவர் எழுதினார். இது உண்மையாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகவே அமைந்திருக்கிறது. He was a man of prayer and through his beautiful exemplary life of humility we were also able to follow. அவர் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். அவருடைய அழகான தாழ்மையின் வாழ்க்கை நாம் அனைவருமே பின்பற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Even though he has physically passed away from this world, but we know for sure that all the beautiful things that he has taught us will be with us always. சரீர பிரகாரமாக அவர் நம்மை விட்டு கடந்து போய்விட்டாலும் அவர் நமக்கு போதித்ததான அனைத்து காரியங்களும் அவைகள் நம்மோடு இருக்கின்றன என்பதையே நாம் உணர்கிறோம். We really praise God, we really thank God, and that the Lord has enabled me personally to be able to be acquainted with him. தனிப்பட்ட விதத்தில் அவரோடு பழக தேவன் வாய்ப்பு கொடுத்தபடினால் என் தேவனை நான் துதித்து அவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். He has left behind a great imprints in my life, and I know that it will be of great benefit to me and to the church as well. அவர் அநேக அடிச்சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார். அவைகள் எனக்கும் திருச்சபைக்கும் மிகவும் பிரயோஜனமானவைகள் என்று நான் உணர்கிறேன். I praise and thank the Lord for this great saint of God whom God has given to us in order to be able to follow his exemplary life. அவருடைய மாதிரியான வாழ்க்கையை பின்பற்றி செல்லும்படியாக தேவன் நமக்கு கொடுத்ததான இந்த பெரிதான தேவனுடைய பரிசுத்தவானுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். All praise and glory and honor be to God. எல்லா துதியும் மகிமையும் கனமும் ஆண்டவருக்கே உரியதாக. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now we'll call upon Pastor Matthew from Malaysia. He will share his testimony. Praise the Lord. Praise God, for God has done many good things in our late chief pastor T.U. Thomas. நம்மை விட்டு கடந்து சென்றதான பாஸ்டர் T.U. தாமஸ் அவருடைய வாழ்வில் தேவன் ஏராளம் காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். The Lord is a good God. He has done a very good work in his life. In a point in time, the Lord has taken him away. நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். இவருடைய ஜீவியத்தில் தேவன் அநேக நன்மையான காரியங்களை செய்து தக்க சமயத்தில் இவரை தம்மண்டையில் சேர்த்திருக்கிறார். As the word of God says, for me to live is Christ and to die is gain. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிற வசனத்தின்படி Truly he lived such life and practiced, and accordingly the Lord was really so kind to him so that he can be with the arms of Jesus Christ. மெய்யாகவே இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை ஜீவியத்தை செய்து
தேவனுடைய கரங்களிலே இருக்கும்படியாக சென்றிருக்கிறார். Of course, many has testified about his humble and divine character. We also have to say so many things about him. So therefore, in the few lines I say about his remarkable and unique characters that is really kept for us. அவருடைய தாழ்மையும் தெய்வீக சுபாவங்களை குறித்து அநேக சாட்சிகளாக பகிர்ந்தார்கள். அதை பற்றி சொல்வதற்கு ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் நம்மை தொடக்கூடியதான ஒன்று காரியங்களை நானும் கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் வாஞ்சிக்கிறேன். He loved the saints of God and all the workers. Even he comes to Malaysia, inquire everyone and really seek their welfare and pray for them. அவர் மலேசியாவுக்கு அவர் வந்து சேரும்போது கூட அங்கு வந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் விசாரித்து அறிவது உண்டு. And also there is a one blind worker mother there. He purposely called his mother and wished and pray and give some loving offering to the mother, even though we may see that she is indispensable, but he cares for that old mother. அங்கு ஒரு வயதான தாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கண் தெரியாது. அவர்கள் வந்தாலும் கூட அவர்களை விசாரித்து அவர்களுக்கு அன்பாக காணிக்கைகளையும் கூட கொடுப்பதுண்டு. இவ்விதமாக வயதானவர்கள் முதிர்ந்தவர்கள் மேல் கூட அவருக்கு இவ்வளவாக ஒரு கரிசனை இருந்து வந்தது. And his studies, his words, his revelation that he gives us during the sermon as well as the workers' Bible study, that has been was a real encouraging to many of us. அவர் தம்முடைய வேத பாடத்திலும் பிரசங்கங்களிலும் கொடுத்து வந்ததான அவருடைய போதனைகள் எல்லாம் நிச்சயமாகவே எங்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒன்றாகவே அமைந்து வந்தது. And it has been printed out and been CDs, and many of the people in Malaysia also the servants of God used to hear his words so that they can really construct their spiritual life, and also they all like to have a real pattern of Christ's natures in their lives. மலேசியாவில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அங்கு இருக்கிறதான விசுவாசிகள் எல்லாருடைய வாழ்விலும் அவருடைய போதனைகள் அவருடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புவதற்கும் தெய்வீகமான சுபாவங்களை அவங்களுக்குள் உருவாக்குவதற்கு எதுவாகவே அமைந்திருக்கிறது. When he started to preach about forgiveness, the few years when he came for the convention in Malaysia, many came to a place where they have come to a state where to forgive one another and brought forth reconciliation among them. சில ஆண்டுகளுக்கு முன்பாக மலேசியாவுக்கு அவர் வந்தபோது மன்னிப்பை குறித்து அவர் பிரசங்கித்து இவ்விதமாக ஒருவருக்கொருவர் மன்னித்து விட வேண்டும் என்று அறிக்கை செய்யும்படியாக அதுக்குரியதான வாய்ப்புகளை கொடுத்தார். Not only among the believers the words was touched, even among the servants of the Lord they were really touched and came to a low state to humble themselves, to get themselves be forgiven by God and receive forgiveness from one another. அவருடைய வார்த்தைகள் விசுவாசிகளை மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் தொடக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கவும் இவ்விதமாக மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமைந்திருந்தது. In his ailment, God gave us grace to pray and intercede for him. Ailment, sickness. அவருடைய வியாதியின் வேளையில் அவருக்காக ஜெபித்து பரிந்து பேசுவதற்கு ஏதுவாக இருந்தது. One day I prayed for him. ஒரு நாள் நான் அவருக்காக ஜெபம் பண்ணினேன். We also declare a fasting and pray in our assembly. எங்களுடைய சபையில் இதற்காக ஒரு உபவாச நாளை நியமித்து ஜெபித்தோம். And 1 month ago I had a dream. One of the sister from here came in my dream saying, when you come over there, please come and visit Madras. அங்கு one of sister came in my dream and spoke to me, when you come to this place, come Madras, come and visit Madras. That's all she said. அப்பொழுது இங்க இருக்கதான ஒரு சகோதரி அந்த தரிசனத்திலே வந்து இந்த சென்னை இங்க வந்து எங்களை காண வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்திருந்தார்கள். And then I was wondering what, then I knew very well the Lord is going to definitely work in Pastor T.U. Thomas' life. அந்த தரிசனத்தில் இங்க இருக்கிறதான ஒரு சகோதரி என்னை வந்து பாருங்கள் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது நான் விளங்கிக் கொண்டேன் பாஸ்டர் டி உடைய வாழ்க்கையில் தேவன் ஏதோ திட்டவட்டமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று. God is going to perfect him and take him to his presence. தேவன் அவரை பூர்ணப்படுத்தி தம்முடைய சன்னிதானத்துக்கு அவரை சேர்த்துக் கொண்டார். We were praising God for that. அதற்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். On the whole the Lord was a good and kind pastor, and also showing kindness to the poor and showing hospitality to everyone. தேவன் பாஸ்டர் அவர்களுக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் இவ்விதமாக தன்னுடைய கருணையை கடாட்சியத்தை அவர் செய்து வருகிறார். And his two famous chorus when he comes to the convention towards the end of the sermon used to sing the two famous choruses. அவர் கன்வென்ஷனுக்காக வரும்போது பிரசங்கம் முடிந்த பிற்பாடு இரண்டு பல்லவிகளை கோரஸை முக்கியமாக அவர் பாடுவதுண்டு. Just now we heard one chorus from his own brother that when we all get to heaven, that was the frequent chorus he used to sing.
அவருடைய சகோதரிடத்தில் நாம் இப்பொழுது பாட கேட்டதான when we all get to heaven என்கிறதான அந்த ஆங்கில பாடல் அதை அடிக்கடி பாடுவார். Previously used to sing that lean on his arms. அதோடு கூட lean on his arms என்கிறதான அந்த ஆங்கில பாடலையும் அவர் பாடுவது. His closer life, spiritual life, his holy life is a real testimony and example. Many of us followed and practicing that. The Lord may raise up many more servants of God like him so that we may also be worthy for his kingdom. அவருடைய தூய்மையான வாழ்க்கை, ஜெப ஜீவியம், தாழ்மை, இப்படிப்பட்டவைகள் அநேகர் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறது. தேவன் கூட இப்படிப்பட்டதான நம்முடைய பரிசுத்தவான்களை இன்னும் நமக்கு எழுப்பி தருவாராக. Anybody knows that song that lean on his arm, please can follow. Sisters can help us out sing that chorus. lean on his arm என்கிறதான ஆங்கில பாடலை தெரிந்தவர்கள் நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சகோதரிமார்கள் இது பாடும்போது பாட உதவி செய்யுங்கள். Trusting in his love, lean on his arms, all his mercy through. Lean on his arms, looking home above, just lean on the Savior's arms. Lean on his arms, trusting in his love. Lean on his arm, all his mercies through. Lean on his arm, looking home above, just lean on the Savior's arm. Praise the Lord. God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆசீர்வதிப்பாராக. Next we'll call upon Pastor Selvam from Adiyar Center. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. சுமார் ஒரு 3 வருஷ காலங்களாக அடிக்கடி இங்கு வரவும் அவரிடம் சில ஆலோசனைகளை கேட்கவும் கர்த்தர் எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்திருந்தார். For about 3 years, the Lord has given me many opportunities to come here and inquire after him, receive counsel from him. எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் அவருடைய அறையில் போய் 3 நிமிஷத்திலிருந்து 5 நிமிஷத்துக்குள்ள நான் வேலையை முடித்துவிட்டு வெளியே வருவேன். Whatever be the reason for my approaching him, I will finish my work within 3 to 5 minutes and come away. மோசே மலையுச்சியில் மேகத்துக்குள்ள தேவ சமூகத்தில் பிரவேசித்தது போல, அவருடைய சமூகத்தில் பிரவேசித்து வெளியே வந்தது போல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தந்தார். அதை இந்நாள் வரை எனக்கு காத்து வருகிறார். He was able to preserve a sensitive heart, wherein like Moses entered into the presence of God and came out with his presence, he was always able to keep God's presence in him. அந்த அளவு அந்த நேரம் அதிக பிரயோஜனமுள்ளதாக காணப்பட்டது. Those moments with him were so useful. அவர் சில சந்தர்ப்பங்களில் ஒரு வார்த்தை சொல்ல கேட்டிருக்கிறேன். ஒரு மனுஷன் தன்னை குறித்து எந்த காரியத்துக்காக அழ வேண்டுமோ, நறுங்குண்டமோ அந்த காரியத்துக்கு கண்ணீர வேண்டும், அழ வேண்டும். He would often say this, a man should weep for those things only which burden him personally. பொதுவாக அழலாம், ஆனால் அந்த காரியத்துக்கு அழ வேண்டும். பொதுவாக அழலாம், ஆனால் அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக அழ வேண்டும். நறுங்குண்டு உண்டாக வேண்டும். With a contrite and burdensome heart, he should weep for those things. அது ஒரு பிரயோஜனமான வார்த்தையாக இருக்க கண்டேன். I found out that to be a useful word. சிறப்பானவர்களை அடைக்கிற வேண்டும், குடியிருக்கும்படி பாதை திருத்திட வேண்டும், பெயர் வருவாய் என்ற ஏற்ற ஒரு பெயர் அவரிடம் காணப்பட்டது. The right name that he was called, a repairer of the breach, was found in him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. சபையில் சில சென்டர்களில் நான் இருக்கும்போது சில காரியங்கள் எப்படி அதை முடிவெடுக்கிறது, தெளிவெடுக்கிறதுங்கிறத பற்றி கலங்கும்போது அந்த காரியத்தை இவரிடம் கொண்டு வந்தால் அவர் தெளிவான ஒரு பகில கொடுப்பார். When I was confused about making certain decisions in the church, I would come to him for consultation, and he would give me clear decisions and counsel. கருகலான வேலை தெளிவிக்கிற விசேஷித்த ஆவி உன்னிடத்தில் உண்டு என்று தானியேலுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அதே நல்ல ஆவி இருக்கிறத நான் கண்டேன். I saw that he had an excellent spirit in him like Daniel had,
where he was able to say clearly what is right. அமைதலா காரியத்தை கேட்பார், இது இவ்வளவுதான் என்று ஒரே முறையா சொல்லிவிடுவார். He will listen patiently and quietly and finally say in one word, this is the decision. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, not only that, இவருடைய சில தீர்ப்பு சாலமோன் தேவ ஞானத்தினால கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு ஒப்பாக இருக்கிறதை நான் கண்டேன். I saw the wisdom in certain decisions and judgments that he made, like the judgment and wisdom that God gave Solomon. எந்த ஒரு காரியத்தையும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவினால இவர் தீர்ப்பு செய்ததுனால என்னுடைய ஜீவியங்கள்ல ஒரு உண்மையாகவே இவர் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று விளங்கிக் கொண்டேன். I was able to understand personally that this was truly a man of God by the decisions and the judgments that he made. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவருடைய ஆரம்பித்த இவர் பொறுப்பாக வந்ததிலிருந்து நான் இவருக்குள்ள கண்ட ஒரு காரியம், இவர் ஒரு புருஷராகவே இருந்தார். Now when one thing that I saw from the time that he came to occupy this place, that he was really a man. மோசே நம்முடைய மந்தை மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறாதபடிக்கு ஒரு புருஷனை ஏற்படுத்தும் என்று அவன் ஜெபம் பண்ணினான். Moses prayed, Lord, you must ordain a man so that the sheep are not scattered. அதே போல இவர் ஒரு புருஷனா இருக்கிறதை நான் கண்டேன். I saw that he was a man. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தாவீது சொல்கிறான், என்னுடைய கடைசி வார்த்தை தாவீது என்னும் புருஷன் சொல்வதாவது. The last words of David was that these are the words of David, the man of God. அவர் புருஷனாகவே தன்னுடைய வேலையை ஆரம்பித்தது கண்டு கடைசியில் எத்தனையோ பாதையில் விழுந்தாலும் அவர் புருஷனாகவே தாவீதை போல ஓட்டத்தை முடித்தார். He began his race like a man, and like David he concluded his race as a man. அது மாத்திரமல்ல, not just that, உன்னுடைய சிங்காசனத்தில் புருஷர் இல்லாமல் போகிற வாக்குத்தத்தத்தோடு ஜெயமாக அவர் பிரவேசித்தார். There shall not a man be the throne shall not lack a man was the word of God, and according to that word he lived as a man and he ran his race as a man. ஒரு பக்கம் அவர் புருஷனாக இருந்தாலும் தளர்ந்து சோர்ந்து போற மனுஷர்களை அவர் திடப்படுத்துவார். தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்துவதாக காணப்பட்டார். Not only was he himself a man, he was able to encourage those discouraged hearts. He was able to strengthen feeble knees. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் அறையில் இருக்கும்போது ஜெபித்தாலும் அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவார், இந்த ஏழை கூப்பிட்டான் அவனை எல்லா நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். He would often pray in his room, but one thing that he often said was, this poor man cried and the Lord heard him and delivered him out of all his troubles. அவர் தனக்காக அல்ல. So he prayed not for himself. தேவனையும் பரிசுத்தவான்களினால் நடத்தப்பட்டு ஆயிரம் ஜனங்கள் பிரதிஷ்டை ஊழியக்கார விசேஷமாக அந்த ஏழைக்காக இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டார். And we not only him but so many servants of God and children of God all over the world called out to for this poor man. அந்த ஏழைகளை அவர் பெற்றுக்கொண்ட அப்பத்தினால திருப்திப்படுத்தி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அநேக ஆலோசனையும் புத்திமதிகளையும் புத்தகங்களையும் அவர் எழுதினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And God was able to satisfy that poor man with bread so that the church was edified through many of his counsels, his messages and his books. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மறுபக்கத்தில் நாம் பார்க்கும்போது, on the other hand, அவர் ரொம்ப குழந்தை போல அவர் காணப்படுவார். He was very childlike. நீங்க ஜெபம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, மன்னிங்க. நீ சில நேரம் சொல்லும்போது அது என்னடையும் சில நேரம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். He will say, thank you so much for your prayers, please pardon me, please forgive me. These things would really stir me. ஜெபம் பண்ணுங்க தொட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். He will say, pray for me, touch me and pray for me. பொதுவாக ஜெபத்திலும் வல்லமையிலும் நிறைந்திருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷனை ஒரு ஏழ்மையான இதயத்தில் கூப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம். Usually a man who is so full of God's power within him, to call out to someone else with a humble heart and make a humble request is difficult. யார் குழந்தையை போல தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவராக இருப்பார்கள் என்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு சாட்சி அவருடைய ஜீவிதத்தில் நான் கண்டேன். He had a good life of witness for the fact that those who humble themselves shall be great in the kingdom of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் அந்த ரூமில் இருந்தாலும், though he was in that room, அடையாறுலையோ பெங்களூர்லையோ எனக்கு யார் தெரியுமோ அவர்களுடைய பேரெல்லாம் சொல்லி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த வியாதி எப்படி இருக்கிறது, அந்த கஷ்டம் எப்படி இருக்கிறது அவர் விசாரிக்கிறவராக இருந்தார்.
He would inquire after people who are in various parts in Madras or in Bangalore or anywhere, and he would inquire after their problems. அப்போஸ்தலர் பவுல் சொல்றது போல தன்னுடைய இதயத்தில் தேவனுடைய சபையும் தனித்தனியான ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒவ்வொருடைய பிரச்சனையும் இதயத்தில் அவர் தரித்து அதுக்கேற்ற அன்புள்ள ஒரு விசாரிக்கக்கூடிய ஒரு மேய்ப்பனாக காணப்பட்டார். He was a true shepherd, inquiring after people. The care of all the churches was in him, and also the state of every believer and servant of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, not just that, இவருடைய யாதொரு வேற்றுமையும் நிழலும் இவருக்குள்ள நான் கண்டதில்லை. I saw no variableness or shadow of turning in him. அவருக்கு முன்பு எல்லாரும் சமம்தான். Before him everything was equal. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னும் अनेक காரியங்களை நான் அவரிடம் கற்றுக்கொண்டது உண்டு. I learned so many other things from him. சில காரியங்கள் இப்பொழுது விளங்கி இருக்கிறேன். ஆனா இன்னும் சில காரியங்களுடைய ஜீவியத்தில் விளங்கி எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I have understood some things about him now, but I realize that I have yet to understand so many things, and it's going to be a blessing for me. எனக்காக ஜெபம் கேட்டுக்கொள்கிறேன். Please pray for me, I humbly request you. Now we'll call upon Pastor Joy Fitch from Sri Lanka. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். First of all, I would like to convey the sympathies and the prayers of all the servants of God and the believers in Sri Lanka. முதலாவதாக இலங்கையில் இருக்கிறதான அனைத்து கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுடைய அனுதாபங்களையும் ஜெபங்களையும் நான் தெரிவிக்கிறேன். Secondly, I would like to thank God for giving me an opportunity to speak a few words regarding the life of this saint who has gone to be with the Lord. கர்த்தரோடு இருக்கும்படியாக கடந்து சென்றதான இந்த பரிசுத்தவானை குறித்து சில வார்த்தைகள் சொல்லும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டதான வாய்ப்புக்காகவும் இரண்டாவதாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Even though I have heard about him only in the year 1988, I first of all met him in Madras. நான் இவரை குறித்து 1988ஆம் ஆண்டு Even though I have heard about him, I met him only in the year 1988. இவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருந்தாலும் கூட சென்னையில் தான் 1988ஆம் ஆண்டு நான் இவரை சந்தித்தேன். That was the first convention at Irumbulur, and all of us were here for the convention. அது இரும்புலூரில் நடைபெற்றதான முதல் கன்வென்ஷனாக இருந்தது. நாம் எல்லாரும் அங்கு இருந்திருப்போம். And we all were ordained together as pastors. நாங்கள் எல்லாரும் அதில் இருந்தோம். அதில் நாங்கள் பாஸ்டராக அபிஷேகம் பண்ணப்பட்டோம். And from that time onwards, the Lord gave me the chance of having a closer relationship with him. அந்த நேரம் துவங்கி அவரோடு கூட நெருங்கி உறவு கொள்ளும்படி பழகும்படியாக தேவன் வாய்ப்புகளை தந்தார். The one thing I noted in his life was he was very humble and simple in his ways. இவருடைய வாழ்வில் நான் கண்டதான ஒரு காரியம், அவர் மிகவும் தாழ்மையும் எளிமையும் உள்ளவராக இருந்தார். He was a man of prayer and faith. இவர் ஜெபிக்கிற மனிதனாகவும் விசுவாசம் உள்ள ஒரு புருஷனாக இருந்தார். The Brixton faith home is a symbol of his faith. The Brixton faith home. Brixton விசுவாச வீடு அவருடைய விசுவாசத்தின் சின்னமாக இருக்கிறது. Even though there was so much opposition, yet by faith he bought that, and today it is a place where it's a blessing to many. எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர் அதை கிரயத்துக்கு வாங்கி இன்றைக்கு அது மிகவும் பெரிதான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. He was a man, a saint of God, who cared for the servants of God and for the holiness of the servants of God. தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்காரர்களுடைய பரிசுத்தத்துக்காகவும் அவர் அக்கறை காட்டக்கூடியதான கருணை உள்ள ஒருவராக அவர் இருந்தார். He was concerned about the welfare for every servant of God. ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரருடைய நலனை குறித்ததான கருணை கொண்டவராக அவர் இருந்தார். When he was sick, whenever I took a call to inquire about his health, he first of all inquires about us. அவர் வியாதிப்பட்ட போது அவருடைய நலன் விசாரிக்கும்படியாக நான் எப்போதெல்லாம் அவரை தொடர்பு கொண்டாலும் அவர் முதலாவது எங்களை பற்றி தான் விசாரிப்பார். He always asked me about my eyesight and said, even today I have been praying for you. அவர் என்னுடைய கண் பார்வை குறித்தெல்லாம் விசாரித்து இன்றைக்கு கூட நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணினேன் என்று சொல்வதுண்டு. And he never complained about his sickness. He always used to say, I am better and the Lord has healed me. அவர் தன்னுடைய வியாதியை குறித்து ஒரு நாளும் புகார் செய்ததே கிடையாது. நான் இப்பொழுது நன்றாக இருக்கிறேன் என்றுதான் அவர் சொல்வதுண்டு. And when I came to see him in the last week of August, ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரம் நான் அவரை காண வந்தபோது I was surprised to see him seated out in the portico.
அவர் அந்த முன்பாக இருக்கிற அந்த முற்றத்தில் அந்த அறையில் இருப்பதை குறித்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். He said, I have been waiting for you for a long time seated here. நான் உங்களை காணும்படியாக நான் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். And I was surprised to see him in good health. அவர் நல்ல சுகமாக இருப்பதை கண்டு நானும் ஆச்சரியப்பட்டேன். And he told me, the Lord has healed me. I thank you all for your prayers, and please tell all the saints in Sri Lanka that the Lord has healed me, and also give them my thanks for the prayers. கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். இலங்கையில் இருக்கிறதான அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களிடத்திலும் நான் கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார் என்றும் அதற்கு அவங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னார். And for my surprise, when we were leaving, he came right up to the car and sent me, prayed and sent me. நான் இங்கிருந்து இலங்கைக்கு திரும்பி செல்லும் போதும் கார் வரைக்கும் வந்து ஜெபித்து என்னை அனுப்பி வைத்தார். He was looking so hale and hearty, so we thought now the Lord has healed him and he will be in our midst for some more time. He was so hale and hearty, so we thought the Lord has healed him and he will be with us for some more time. அவர் நல்ல சுகதேகியாக இருக்கிறார் என்றும் இன்னும் கொஞ்ச நாட்கள் நம்மோடு இருக்கும்படி தேவன் அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறார் என்றும் அவர் யோசித்ததுண்டு. Even 2 weeks ago when I spoke to him, he said, the Lord has healed me, now I am better. 2 வாரங்களுக்கு முன்பாக நான் பேசின போதும் கூட கர்த்தர் என்னை சுகமாக்கி இருக்கிறார், நான் நன்றாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். In faith he was saying that he is healed. அவர் விசுவாசத்தில் தான் சுகம் பெற்றதாகவே அறிக்கை பண்ணி கொண்டிருந்தார். Till his last he never complained about any pain, no sickness in his body. அவர் கடைசி சனம் வரைக்கும் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி குறித்தோ வேதனை குறித்தோ புகார் செய்ததே இல்லை. He was always praising God for the health the Lord gave unto him. தேவன் அவருக்கு கொடுத்ததான ஆரோக்கியத்துக்காக தான் கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார். He lived an exemplary life unto every one of us. நம் ஒவ்வொருவருக்கும் முன்பாக ஒரு மாதிரியான ஒரு ஜீவியத்தை செய்து முடித்தார். He has been a real prayer warrior. அவர் மெய்யாகவே ஒரு ஜெபிக்கிற வீரன். Now it has pleased the Lord to take him unto himself. இப்பொழுதும் அவரை தம் மண்டையில் சேர்த்துக் கொள்வது தேவனுக்கு பிரியமாயிற்று. Even though we were all praying for health, healing, yet it has pleased the Lord to perfect his good work and take him unto himself. நாம் அவருடைய சுகத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காக நாம் ஜெபித்திருந்தாலும் கூட தேவனோ அவர்கள் தம்முடைய நல்ல வேலையை பூர்த்தி செய்து தம்மண்டையில் எடுத்துக்கொள்வதற்கு அவருக்கு பிரியமாயிற்று. In the book of Songs of Solomon we read that the Lord has gone into his garden to gather his lilies. நாம் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய தோட்டத்துக்குள் சென்று தன்னுடைய லீலி புஷ்பங்களை அவர் சேர்க்கும்படி சென்றிருக்கிறார். When the flower gives the best of fragrance, it is at that time we try to pluck it and keep it. We try to keep it with us. பூ நல்ல வாசனை வீசும்போது அதுதான் தக்க சமயம், அதை அந்த இடத்திலிருந்து பறித்து சேர்த்துக் கொள்கிறார். In the same way, when he was giving the best of fragrance, it has pleased the Lord to gather him unto himself. அதுபோலவே இவர் தன்னுடைய வாழ்வின் நல்ல வாசனை வீசும்போது இவரை தம்மண்டையில் சேர்த்துக் கொள்வது தேவனுக்கு பிரியமாயிற்று. May the dear Lord raise up many more consecrated praying saints to fill in the gap, so that the work of God may be blessed. தேவனுடைய ஊழியங்கள் இன்னும் ஆசீர்வதித்து வரும்படியாக தேவன் தாமே இப்படிப்பட்டதான காலி இடங்களை தேவன் நிரப்புவாராக. May the dear Lord prepare every one of us to meet him with the Lord in the midday. நம்முடைய அருமையான தேவன் தாமே அவரை மத்திய ஆகாயத்தில் இவரோடு கூட நாம் சந்திக்கும்படி நமக்கு உதவி செய்வாராக. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.